1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இதை வந்து இதில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இதை வந்து இதான் அளவு. இதில் வந்து மறுபடியும் தண்ணி சேர்க்கும்போது இது ஒரு சொம்பம், இதுக்கு 3/4 சொம்பு இன்னொரு டைம் போட்டிங்கன்னா தம் ஆகும், கரெக்டாக தம் ஆகிடும். பெரிய பாத்திரத்தை மேலே வச்சுட்டு நெய் போட்டுக்கலாம். முதல்ல நெய் உருகின பின்னாடி பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3த்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும். 1 கிலோ பாஸ்மதி அரிசி இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் வெங்காயம், ஒரு 150 கிராம் இருக்கும் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா. இதுக்கு தண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா அது போடும்போது நான் அளவு சொல்கிறேன். இப்போ நெய் போட்டிருக்கோம். அதில் முதல்ல இப்போ பட்டை, லவங்கம், நெய் போட்டாச்சு. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் போடணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இப்படி பொரியுது பாருங்கள். லவங்கம், ஏலக்காய் போட்டாச்சு, பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட போகிறோம். லைட்டாக வதக்கினாவே போதும். இது ரொம்ப ப்ரௌனாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் கிளறணும். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது இப்போ போட்டால் தான் கொஞ்சம் காரம் இறங்கும். வேறு எதுவும் காரமே இல்லை. இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இந்த சாதத்துக்கு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் அது. கொத்தமல்லி, புதினா இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அரிசி எடுத்த சொம்பு இது 1 கிலோ அளவு. இதில் ஒரு பங்கு முதல்ல போட்டிருக்கோம். இப்போ வந்து 3/4 பங்கு தண்ணி போடணும் 2வது டைம். இது வந்து 3/4 பங்கு தண்ணி. இது போட்டால் சரியாக வரும். இது பாஸ்மதி அரிசிங்கிறதுனால இது 3/4 போடணும். 1க்கு 2 கூட போடலாம், ஆனால் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இது சரியாக இருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு போடணும். ஏன்னா அரிசியும் தண்ணியும் ஒன்றா கலந்தாததுனால அப்படியே கொஞ்சமாக போடணும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி நமக்கு தெரிஞ்சால் சாப்பாட்டில் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ அரிசி போட்டு தம்முக்கு விட்டுடலாம்.
மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். எல்லாம் ஒன்று போல் கலந்து வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது முதல்ல எல்லாம் ஈர்த்து போச்சுன்னா பக்கத்துலேயே வந்து தவா வச்சுருக்கேன் நான். தவா இது இன்னும் கொஞ்சம் தண்ணியெலாம் ஈர்த்து போச்சுன்னா அதை தூக்கி மேலே வச்சுருப்போம். இப்போ வந்து தவா மேலே வச்சிட போகிறோம். இதுக்கு மேலே சூடாக தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். இந்த தண்ணியை வந்து மேலே வச்சுருக்கேன். அப்போ நல்லா தம் ஆகிடும். ஒரு 20 நிமிஷம் வந்து இதை தம்முக்கு விட்டுருந்தோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அரிசி இப்படி பாருங்கள், தனியாக விழுது பாருங்கள். ஆனால் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இன்னொரு சின்ன கடாயில் வந்து நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு செவக்க வறுத்து இது மேலே போட்டுடலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் தாராளமாக போடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெய் உருகுது. முந்திரி பருப்பு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்க, செவந்து போச்சு. சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.